அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா இஸ் செட் டு எக்ஸிஸ்ட் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா பின்வருவனவற்றில் எதிலிருந்து வெளியேற உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதிலிருந்துலாம் வெளியேற போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா WTO, WHO அண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்துல இருந்தும் அமெரிக்கா வெளியேற போகுது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆல் தி அபவ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, டெட்ராஸ் அதோனம் இஸ் த ஹெட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெட்ராஸ் அதோனம் பின்வரும் எந்த அமைப்பின் தலைவராக உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெட்ராஸ் அதோனம், டாக்டர் டெட்ராஸ் அதோனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா WHO, உலக சுகாதார அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் டெட்ராஸ் அதோனம். அடுத்தது, H1B visa is related to which of the following country அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. H1B visa பின்வரும் எந்த நாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின் தான். அகைன் H1B visa பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த H1B விசா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அமெரிக்காவோட தொடர்பு பற்றி வரக்கூடிய ஒரு விசா தான். அதாவது அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களை வந்து வேலைக்காக ஹையர் பண்றாங்க, வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய விசா தான் இந்த H1B விசா அப்படிங்கிறது. ஸோ யூஎஸ் எம்ப்ளாயர்ஸ் அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை ஹையர் பண்றப்ப கொடுக்கக்கூடிய விசா H1B விசா. சரிங்களா? அடுத்தது, இந்த சேர்பர்சன் ஆஃப் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா வேணு ஸ்ரீனிவாசன், டிவிஎஸ் குரூப்போட ஹெட் இவர் தான். ஸோ இவர் தான் இந்த ஸ்கீமோட சேர்பர்சனா இருக்காரு. விஸ்வநாதன் ஆனந்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவர் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடரா வந்து இருக்காரு. சரிங்களா? ஸோ பிராண்ட் அம்பாசிடரா யார் இருக்காங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். தலைவராக யார் இருக்காங்கன்னா வேணு ஸ்ரீனிவாசன். இந்த திட்டம் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். கார்பரேட் கம்பெனிஸ்லாம் இந்த ஃபண்டிங், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபண்டிங் மூலயமா நமக்கு கார்பரேட்டோட நிதி அப்படிங்கிறது கிடைக்கும். அதன் மூலயமா பள்ளிகளை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. கார்பரேட் மட்டும் இல்லை, யார் வேணாலும் இதுக்கு நிதி அளிக்கலாம். சரிங்களா? முதல்ல இதுக்கு நிதி அளித்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் 5 லட்சம் ரூபாய் வந்து நிதி அளிச்சிருப்பார் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கேர்ள் சைல்டு டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 24 தான் வந்து நேஷனல் கேர்ள் சைல்டு டே. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.